பிக் பாஸ் சீசன் 9ஓட ரன்னரப்பான சபரி கிட்ட ஏகப்பட்ட கேள்விகள் கேட்கப்பட்டிருந்தது. அந்த கேள்விகளுக்கெல்லாம் சபரி வேற மாதிரி பதில் சொல்லியிருக்கார். பிஆரை பத்தியா இருக்கட்டும், எனக்கு ஏன் ரெட் கார்டு கொடுக்கலன்றத பத்தியா இருக்கட்டும்ன்ற மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு சூப்பரான ஆன்சரும் ரொம்ப தெளிவாகவும் பண்ணியிருக்கார். அது என்ன ஏதுன்றதை டீட்டெயிலாக பார்த்துடலாம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேரும். அந்த உதவியை பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மக்களே, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் அந்த ரெட் கார்டு மேட்ரு தான் மெயின் ஹைலைட்டு. ஸோ சபரிநாதன் இந்த ரெட் கார்டை எக்ஸ்பெக்ட் பண்ணாரா ரெண்டு பேருக்கும் அப்படின்ற கேள்விக்கு நான் ரெட் கார்டு ரெண்டு பேருக்குமே கொடுப்பாங்கன்றது நாங்கள் வீட்டில் இருக்கவங்க மெஜாரிட்டியாக எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். ரெட் கார்டுன்றதை நாங்கள் நினச்சோம்தான்றதை ஓப்பனாக போட்டு உடைக்கிறாப்புல. ஆனால் அவங்க பண்ணது பெரிய தப்பு, பண்ண தப்புக்கான தண்டனை தானே அது அப்படின்ற மாதிரி ஓப்பனாகவே உடைக்கிறார். ஸோ வெளியே வந்து சில பேர்லாம் அன்ஃபேர்னு சொல்லிட்டு இருந்தாங்களே, அதெல்லாம் கிடையாது, ஒரு கரெக்டான முடிவுன்ற மாதிரி சபரி சொன்ன விதம் நல்லா இருந்துச்சு. ஓகே, ஏன்னா அந்த ரெட் கார்டு ஓகே, பட் அந்த கொடுத்தும் போது எங்களுக்கே ஒரு மாதிரி ஃபீல் ஆயிருச்சு. வெளியே போயிட்டு அவங்க எப்படி இருக்க போறாங்க, என்ன பண்ண போறாங்க, கமருதீனை பத்தி நாங்கள் நிறைய யோசிச்சோம். வெளியே போயிட்டு எப்படி இருக்க போறான்னு நிறைய யோசிச்சோம், பேசியிருக்கோம். அதில் நாங்கள் சிக்னல்லாம் கேட்டிருக்கோம். வெளியே இருந்து வந்த கண்டஸ்டன்ஸ் கிட்டே நிறைய விஷயங்கள் நாங்கள் சைகையில் கேட்டிருக்கோம். பிக் பாஸே எங்களை திட்டியிருக்காரு, அந்த அளவுக்கு போயிருந்தது. பட் அது ரெட் கார்டுன்றது அவங்களுக்கு கேமுக்கு தான். வெளியே வந்து பார்த்ததுல அவங்க ரொம்ப நல்லா இருக்காங்க, சூப்பராக ட்ராவல் பண்ணுறாங்க. அந்த விதத்தில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நல்லா இருக்காங்க ரெண்டு பேருமே, இட் வாஸ் சூப்பர் அப்படின்றது தான் எனக்கும் தோணுச்சுன்றதையும் சொல்லிடுறார். ஸோ ரெட் கார்டை அவங்க கொடுத்த தண்டனைக்கு ஓகே, அது நியாயம்தான். பட் வெளியே போயிட்டு அவங்க அடுத்த கட்டத்துக்கு போறதுன்றதுல ஒரு விஷயம் இருக்குன்ற மாதிரி கன்சர்னையும் பார்க்குறார், தண்டனையும் நியாயப்படுத்துறதுல வேற மாதிரி சபரி அப்படின்றதான் தோணுச்சு. ஏன்னா வெளியே இருக்கவங்க பாதி பேர் அது இன்னுமே தப்புன்னு பேசிட்டு இருக்காங்களா, அந்த விதத்துல நீங்க இதை சொன்னதுல ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்றது தோணுச்சு. அடுத்து ரெண்டாவது கேள்வி குற்றச்சாட்டு வைக்கிறது என்னன்னா, சபரிக்கு ஏன் ரெட் கார்டு கொடுக்கல? ஏன்னா சபரியும் அது பண்ணார்ல பார்வதிக்கு எதிராக, அதுக்கு ரெட் கார்டு கொடுத்துருக்கணும்ல அப்படின்னும் போது, ஏமா அதை நான் ஆக்சிடென்ட்டுங்க, அது இன்சிடென்ட் கிடையாது, அது ஆக்சிடென்ட். எப்படி அது ஆக்சிடென்ட்டாக கடந்துச்சு, நான் வந்து அதுலேயும் நான் ஆக்சிடெண்ட்டாக பண்ணேன்றது மக்களுக்கு தெரியும். அப்படி தெரிஞ்சு பண்ணியிருந்தா அதுக்கு நானே ஒத்துக்கிருக்க மாட்டேன், நானே அதை அக்செப்ட் பண்ணியிருப்பேன், மக்கள் அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க, சேனல் ஹோஸ்ட்ன்ற மாதிரி எல்லாரும் முடிவு எடுத்திருப்பாங்க. அது ஆக்சிடென்ட்ன்றது தான் எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சுன்றதையும் ஓப்பனாக போட்டு அங்கே சபரி உடைக்கிறாப்புல. கரெக்டு தானே? அது காலில் இடிச்சு கண்ணு வீங்கினது அது ஆக்சிடென்ட் தான், அதில் மாற்றுக்கிறது இல்லை. அதுலேயும் நான் போய் பார்வதியை கன்சோல் பண்ணேன், இதெல்லாம் பண்ணேன் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டுமே வைக்கிறார். சபரி போயிட்டு அதை அடிச்சுட்டு சும்மாலாம் இல்லை, கன்சோல் பண்ணார், இதெல்லாம் பண்ணாரு தான், பண்ணாமல் கிடையாது. ஆனால் இங்கே அவங்க எதுவுமே கிடையாது. இங்கே பிஃபோர் இன்சிடென்ட் ஆஃப்டர் இன்சிடென்ட்ற மாதிரி நிறைய விஷயங்கள் தான் அதுக்கு காரணம் மெயினாக அப்படின்றது புரிஞ்சுக்கணுன்றதை சொல்லிடுறாரு. அதை தாண்டி வெளியே கார்டன் ஏரியாவை வந்து நாங்கள் அது ஃபன்னாக பேசுனது வாட்டர் மெலனை இரிட்டேட் பண்ணுறது, வாட்டர் மெலனை புல் பண்ணுறதுக்கு தான் பண்ணோம், அது வேற எந்த இன்டென்ஷனும் கிடையாதுன்ற மாதிரி சொல்றாரு. பட் அது ஒரு ஃபன்னை தவிர்த்துருக்கலாம். அது நீங்க ஃபன்னா பேசினாலுமே அந்த இன்சிடென்ட்ல அது ஃபன்னா பேசக்கூடிய விஷயம் கிடையாது. ஒருத்தருக்கு அடிபட்டிருக்கு, இது பண்ணிருக்குன்னும் போது அது ஃபன்னா பேசினா இப்போ அது நீங்க வாலண்டரியா பண்ணன்றது தான் ப்ரொஜெக்ட் ஆகும். நம்ம அப்பயே சொன்னோம் அது ஃபன்னா தான் பேசியிருக்காங்கன்ட்டு. பட் ஃபன்னா பேசுற விஷயமே அது கிடையாதுன்றத தாழ்மையாக பதிவு செய்து கொள்கிறோம். அதுல எனக்கு மாற்றுக்கிறதுல அவங்க ஃபன்னா தான் பேசியிருந்தாலுமே அது தப்பு தான் அப்படின்றது ஸ்டாண்ட்ல நான் அப்பயும் அதான் நின்னேன், இன்னைக்கும் அதான். ஓகே, அடுத்து சபரியோட கையை வச்சு டார்கெட் பண்ணலான்ற மாதிரி பிளான் பண்ணியிருப்பாங்களே பிரஜனு, திவ்யா மற்றும் சாண்ட்ரா. அது என்னதான் டாஸ்கா இருந்தாலும் டாஸ்கில் அப்படி சொல்லியிருக்க வேணாம். அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அவங்க ஒரு ஆப்போனண்டா இருந்திருக்கலாம், எப்படி ஆப்போனண்டா என்னை தோக்கடிக்கலாம், லாஸ் பண்ண ட்ரை பண்ணலாம், இதெல்லாம் ஓகே. ஆனா அந்த ட்ரை பண்றதுக்குன்னு இந்த ஒரு வழிமுறையை தேர்ந்தெடுத்திருக்க வேணாம், இது ரொம்ப தப்பு, இந்த வழியே நீங்க போயிருக்க கூடாதுன்ற மாதிரி ஃபீல் பண்ணி சபரி சொன்னதுமே நல்லா இருந்துச்சு. கரெக்ட், அது தப்பு. நீங்களே ஒரு விஷயத்த சொல்லிட்டு அதை போய் பண்ற சாண்ட்ரா எவ்வளவு பெரிய தப்புன்னு நம்ம சொல்லியிருந்தோம், அதையும் சபரி போட்டு உடைச்சாப்புல. அடுத்து அரோராவை போகும்போது சபரி சொன்னாரு, உன்ன மாதிரி எனக்கு ஒரு குழந்தை வேணும், நல்லா பார்த்துக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னும் போது அது எப்படிங்க, அது நான் சொன்னது கரெக்டு தாங்கன்ற மாதிரி அரோராவுக்கு ஆதரவாக நின்று பேசியதும் நம்மளால கேட்க முடிஞ்சு. இது வந்து சில பேருக்கு இது புரிய வைக்கணும் சபரி, அதை அழகா புரிய வச்சப்பல. ஒருத்தவங்க சோசியல் மீடியா வச்சு மட்டும் டிசைட் பண்ண முடியாது, அந்த பொண்ணு எவ்வளோ தெளிவாக யோசிக்கும், எவ்வளோ படிக்கணுன்ற மாதிரி நிறைய ஆர்வங்கள் இருக்கு. அந்த மாதிரி யோசிக்கிற திறமையும் இந்த ஆர்வமும் என் பொண்ணுக்கு வேணுன்றது என்னங்க தப்பு? எனக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் எனக்கு வேணும் தாங்க, அதில் நான் தப்பாவே தெரிலங்க, அதை வச்சு அவங்க டிசைட் பண்ணுங்க, நான் அதை தாண்டி நிறைய விஷயங்களை பார்த்து நான் டிசைட் பண்றேன், இது யாருமே தப்புன்னு சொல்ல முடியாதுன்ற மாதிரி போட்டு உடச்சு விட்டாப்புல.
ஏன்னா இது சபரி சொல்லியிருக்க வேண்டாம் நிறைய பேர் வெளியே பேசிட்டு இருந்தாங்களே, அதெல்லாம் அப்படி கிடையாது. அந்த பொண்ணு ரொம்ப தெளிவு, ரொம்ப கியூட்டான மொமெண்ட்ஸ் இருக்கு, நான் நல்லா அது ஒரு குழந்தை மாதிரி தான் நான் பார்த்துக்கிட்டேன்ற மாதிரி சபரி அங்க போட்டு டிஃபெண்ட் பண்ண விதமும் சரி, அரோராக்காக நின்ன விதமும் சரி வேற மாதிரி அப்படின்றதான் தோணுச்சு. அதை தாண்டி இன்னொரு பக்கம் சாண்ட்ரா நடிச்சாங்கன்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது எப்படிங்க எனக்கு நடிக்கணும்னு தோணும்? புரியல. ஒருத்தவங்க கீழே விழுறாங்க, இப்போ நீங்கள் ரோட்டில் போகும்போது ஒருத்தங்க கீழே விழுறாங்க நடிச்சாங்கன்னு யோசிப்பீங்களா? அந்த மாதிரி தான் இது. எனக்கு நடிச்சா மாதிரிலாம் எனக்கு தெரில. எனக்கு சடனாக அங்கே தோணுச்சு, அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணேன், இதெல்லாம் பண்ணேன்றதான் நான் நினைக்கிறேன். அது எப்படியும் ஒருத்தரால் நடிக்க முடியுன்ற மாதிரி சபரி கேட்குறார். அது எனக்கு நடிப்பு மாதிரிலாம் தெரில, அது எப்படி யோசிக்கிறீங்க அப்படின்ற கேள்வி கேட்குறார். நானும் அந்த பாயிண்ட்ல ஸ்டாண்ட் பண்ணுறேன். எனக்கு வந்து இந்த கார்லேருந்து விழுந்தது அதெல்லாம் எனக்கு நடிப்பாகவே தெரில, அதில் நோ டவுட் இன் தட். ஆனால் அங்கே கமருதீன் வந்து காலில் விழும்போதும் அங்கே பார்வதி வந்து பேசும்போது ஒரு ரியாக்ஷன் நடந்தது, அதுதான் எனக்கு இடிக்குதே தாண்டி மற்ற எந்த ஒரு விஷயமே வந்து எனக்கு நடிக்கிற மாதிரி தெரில. அந்த வீக்கெண்ட் எபிசோட்ல அவங்க நடந்துகிட்ட விதம் பர்டிகுலர்லி நாட் அக்செப்டபிள் அப்படின்ற ஒரு பாயிண்ட் தான் எங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ. இதுல சபரி சொல்றது நியாயம் தான், அதுல மாற்று கருத்து இல்லை, தெளிவா. அதை தாண்டி சபரி ஏன் கோவப்பட மாட்டேங்கிறார்? ஏன் அன்னைக்கு கூட கோவம் வந்தா ஏன் கண்ட்ரோல் பண்றீங்க? ஏங்க கோவம்ன்றத ஒரு பெரிய தீ மாதிரி நம்மளை எரிச்சிடும், நம்மளை அழிச்சிடும். அதுக்கு ஏங்க நான் ஸ்பேஸ் கொடுக்கணும்? நான் அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு என்னால் எப்படி இது பண்ணணுன்றதுல தப்பு கிடையாது. கோவத்தால் அழிவு தான் அதிகம்ன்ற மாதிரி ஒரு பாயிண்ட் சொல்லும்போது அதையுமே நான் சொல்லிப்பேன். ஏன்னா அடிக்கடி நான் வீட்டில் சொல்கிற டைலாக் இது. ஸோ கோவத்தில் நம்ம பண்ணுற ஆக்ஷன்ஸ் எதுவுமே சரியாக போய் முடியாது அப்படின்றது தான் நானும் நம்புவேன். அந்த ஒரு பாயிண்ட்ல ரைட், ஓகே சூப்பர் அப்படின்றது தான் தோணுச்சு. இது ஒரு பக்கம். ஓகே, அடுத்து சபரி அந்த நடிப்புன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அது அவங்க அம்மாலாம் எப்படி ரியாக்ட் பண்ணாங்கன்னா, எனக்கு இது பிரச்சனை கிடையாது, பட் என் வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் புதுசாக இருந்திருக்கும், அது கஷ்டமாக இருந்திருக்கும். பட்டு நம்மளோட சர்டிஃபிகேட் நம்ம ஏங்க அடுத்தவங்க கிட்ட போய் பார்க்கணும்? நம்மளா இருக்கணும். நம்ம சர்டிஃபிகேட்டை போய் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாதுன்ற ஒரு பாயிண்ட்டுமே நைஸ் ஒன். அடுத்து சபரிக்கு இந்த பிக் பாஸ் கேம்லேயே பிடிச்ச கேம் என்ன அப்படின்னும் போது அந்த புலம்பல் டாஸ்க் ஒன்று கொடுத்தாங்க இல்லையா, அந்த புலம்பல் டாஸ்க்கில் நான் புலம்பி அவ்வளோ தீர்த்துட்டேன். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச டாஸ்க்கு. 5000 ரூபா இன்க்ரிமெண்ட் வேற. அந்த அளவுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்ட டாஸ்க்னா அது புலம்பல் டாஸ்க் தான் அப்படின்றத என்னோட ஃபீலாக இருக்குன்றதையும் சொன்னார். பிக் பாஸ்ல நீங்கள் கற்றுக்கிட்ட லேர்னிங் என்ன? நம்மளா இருந்தால் பிக் பாஸ்ல போதுங்க, வேற எதுவுமே தேவையில்ல. நம்ம எல்லா இடத்துலையும் நம்மளா இருக்கிறது தான் ஒரு பெரிய டாஸ்க்கு. அதை நம்ம கரெக்டாக பண்ணிட்டோமாவே பிரச்சனை இல்லைன்ற மாதிரி சொல்றாரு. அப்படின்றதான் இருந்துச்சு. அடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, எனக்கு குறிப்பாக பிக் பாஸ் வந்து அந்த வீட்டுக்குள்ளே போகும்போது எனக்கு பக்குன்னு இருந்துச்சு. அதில் எனக்கு வந்து எல்லா எமோஷன்ஸுமே 10x தான் இருக்கும். நான் கூட நினச்சிருக்கேன், என்னடா இது வீட்டுக்குள்ளே போயிட்டு இப்படிலாம் ஃபீல் பண்ணுறானுங்க அப்படின்னு நினச்சா, வீட்டுக்குள்ளே போனதாங்க தெரியுது அந்த எமோஷன்ஸ் எல்லாமே சின்ன விஷயத்துக்கும் நம்ம 10x தான் இருக்குது எமோஷன். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. இதில் குறிப்பாக வந்து பிக் பாஸ் என்கிட்ட பேச மாட்டார், அந்த பிக் பாஸ் இதுக்கப்புறம் விடை பெறுகிறேன்னு சொல்லும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப மன கஷ்டமாக இருந்தது, ரொம்ப ஃபீலிங்ஸாக இருந்தது. அது என்னால் ஏற்றுக்கவே முடியலன்றதையும் சொல்கிறாரு. அடுத்து பார்வதியை பற்றி பேசும்போது, பார்வதி வந்து ஒரு சூப்பரான பிளேயர், பயங்கரமான ஒரு கேமர் தான். ஆனால் என்ன, ஒரு சில விஷயங்கள் இவங்க இப்படி பண்ணியிருக்க வேண்டாம், இப்படி இதெல்லாம் பேசியிருக்க வேண்டாம், அது ரொம்ப இதுவாக இருந்தது, அதை தவிர்த்து இருந்தால் நல்லா இருந்துச்சிருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீலும் இருக்குது. விஜேஎஸ் வந்து என்னை வாடா போடான்றது இருக்கட்டும், பிக் பாஸ் தம்பி இருக்குதான்றட்டும், இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச மூமெண்ட்டாக இருந்தது. நான் என் வாழ்க்கையிலேயே இந்த மறக்கணும்னு நினைக்கிற ஒரு மூமெண்ட் அந்த டல்ல டாஸ்கில் ஒரு விஷயம் நடந்ததுல, அதுதான் நான் நினைக்கணும்னு நினைக்கிற மூமெண்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி பேசியிருக்கார். இதுதான் சபரி ரீசெண்டாக கேட்கப்பட்ட கேள்விகளுக்கும் நிறைய பதில்கள் கரெக்டாகவும் சூப்பராகவும் ஆன்சர் பண்ணியிருந்தாருன்றதான் எனக்கு தோணுச்சு. உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத சொல்லுங்க. ஐயோ பிஆர் டீம், அந்த பிஆர் டீம் மேட்டர் சொல்ல மறந்துட்டேன். பிஆர் டீம்னா என்னங்க? எப்படி பிஆர் டீம்னா என்ன? எனக்குலாம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பண்ணுறாங்களே, அந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி தான் பண்ணாங்களே தாண்டி பிஆர் டீம்லாம் இல்லை. அப்படி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பண்ணுறது நம்ம பண்ண விஷயம் தானே சொல்கிறாங்க. இப்போது நான் நல்லா பேசுகிறேன் அப்படின்னா, நான் பேசுகிறத எடுத்து போட்டால் தான் போய் ரீச் ஆகும், நான் பேசாத எடுத்து போய் போட்டால் ரீச் ஆகாது. அவங்க பண்ணுறது தானே அவங்க பண்ணுறாங்க, அதில் என்ன தப்பு இருக்குன்ற மாதிரி சொல்கிறார். அவங்க பண்ணதை அவங்க ப்ரொமோட் பண்ணுறது தப்பு இல்லைன்றாரு. அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் சபரி, பண்ணுறதை ப்ரொமோட் பண்ணுறதுல தப்பே கிடையாது. ஆனால் ஒருத்தரை ப்ரமோட் பண்ணுறேன்ற பேரில் இன்னொருத்தரை டீக்ரேட் பண்ணுறதும், இன்னொருத்தரை அபியூஸ் பண்ணுறதும், இதுதான் தப்பா இருக்குன்றதா நாங்க சொல்றோம். நீங்க உங்களை ப்ரமோட் பண்றது தப்பே கிடையாதுன்றதா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. அது திவ்யாக்கு சார்பாகவுமே சபரி பேசின தரும். திவ்யா எப்படி ஒரு பதில் சொல்லுமோ அந்த பதில் திவ்யாக்காக சபரி நின்று பதில் சொன்னா எப்படி இருக்குமோ அந்த பதில் தான் அங்க சொன்னாரு. ஓகே, அது நம்ம பண்ண விஷயத்தை ப்ரொமோட் பண்றதுல தப்பு இல்லைன்றது தான் ரைட்டு. அதுலயும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி தான் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்கா மக்களே. இதுதான் சபரி ரீசெண்டாக கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பதில் அளித்த விஷயங்கள். ஸோ நான் அடுத்த வீடியோவில் ஒரு பக்கம் கானா வினோத்தோட ஃபேன்ஸ் மீட்டில் நிறைய கிளிப்ஸ் வந்திருக்கு, அதை பற்றியும் பார்க்கலாம். விக்கல்ஸ் விக்ரமோட செலிப்ரேஷன், இது எல்லாத்தையுமே கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். பாய் கைஸ்.